السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله يا من خلق البحر لموسى ويا من خلق الأخلاق على هذا الأرض والصلاة والسلام على المختار في القدم وعلى آله حزب الله وأصحابه جند الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعثرت العظالم بطيب ذكره ورياح. الحمد لله. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் குர்ஆனிக் சயின்ஸ் என்ற அடிப்படையில் தினம்தோறும் பல்வேறு தலைப்புகளை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் கடலில் சார்ந்த சில விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பொதுவாக கடல்னு சொன்னா அந்த கடலுக்கு மேல நம்மளால எந்த ஒரு விதமான சாதனங்களும் இல்லாமல் நடக்க முடியாது. கடல்ல நடக்க முடியுமா? அது மேல ஏறி உட்கார முடியாது, படுத்து தூங்க முடியாது. கடல்ல நம்ம கடலினுடைய அந்த மேற்பரப்புல நம்ம நின்றோம் அப்படின்னு சொன்னா உள்ள என்ன செஞ்சிருவோம்? மூழ்கிடுவோம். ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு இடம், அந்த இடத்துல கடலுக்கு மேல என்ன செய்யலாம்? உட்காரலாம். சம்பளம் போட்டு உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அங்க இடத்துல ஹாயா என்ன செய்யலாம்? தலையில கை வச்சு இப்படி படுக்கலாம். கடலுக்கு மேல, கடலுக்கு உள்ள சொல்லல, எந்த விதமான சாதனங்களும் கிடையாது. சும்மா எதுவுமே இல்லாம கடலுக்கு மேல உட்கார்ந்து என்ன செய்யலாம்? நியூஸ் பேப்பர் படிக்கலாம். ஒரு பிளேட்ல கஞ்சியும் வடையும் எடுத்து வச்சு இஃப்தார் துறக்கலாம். நம்ம அந்த கடலுக்கு மேல அதுல உட்காரும் போது உள்ள மூழ்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு கடல் தான் டெட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. சவக்கடல், சாக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபில பஹருல் மையித் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் தான் உலகத்திலேயே மிக தாழ்ந்த இடம், ஆழமான தாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு அவங்களுடைய கூற்றாக மக்களுக்கு மத்தியில பதிவு செய்யறாங்க. சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த டெட் சீல ஏன் இப்படி ஒரு செயல்பாடு நடக்குன்னு சொன்னா, அங்க உப்பினுடைய அடர்த்தி அதிகம். பொதுவா ஒரு லிட்டர் தண்ணியில உப்பு எத்தனை கிராம் இருக்குன்னு சொன்னா வெறும் 35 கிராம் உப்பை நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு சாதாரண கடல் தண்ணி, இப்ப மெரினா பீச்ல இருக்கக்கூடிய கடல் தண்ணி 1 லிட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல 35 கிராம் உப்பு நம்மளால என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஆனா இந்த சவக்கடல்னு சொல்லி அந்த ஜோர்டான்ல இருக்கக்கூடிய இந்த கடல்ல, இந்த டெட் சீல 1 லிட்டர் தண்ணியில 340 கிராம் உப்பு என்ன செய்ய முடியுமா? எடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு உப்பினுடைய தன்மை மட்டும் இல்ல, பொதுவா ஒரு கடலினுடைய தண்ணிக்கு என்னவெல்லாம் பண்புகள் இருக்குமோ எல்லாத்திலயுமே இது கொஞ்சம் கூடுதலா இருக்குது. அந்த அடர்த்தியின் காரணமாக அந்த கடலுக்குள்ள யாருனாலையும் முங்க முடியாது. அப்படியே மேல மிதக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இந்த வரைக்கும் இருக்கிறத நம்ம பல இடங்கள்ல நம்ம நியூஸ் பேப்பர்லயும் சரி, யூடியூப்ல ஷார்ட்ஸ்லயும் சரி, அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா பிரபலமான ஒரு இடமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இது இருக்கக்கூடிய இடம் உலகத்திலே தாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்படுது? அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக கண்டுபிடிக்கப்படுது. இந்த இடத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இது எந்த இடம்னு சொன்னா இஸ்ரேலுக்கும், இது எந்த இடம் அப்படின்னு சொன்னா பாரசீகத்துக்கும் ரோம் தேசத்தினுடைய மக்களுக்கும் ஒரு போர் நடந்துச்சு. இந்த போர்னுடைய வரிசையில ஜேபாசோ கூட நேத்து இந்த வார்த்தை என்ன செஞ்சாங்க? அது சம்பந்தமா சில விஷயங்களை டச் பண்ணாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை இது சார்ந்து என்ன செய்யறான்? சொல்லி காமிக்கிறான். குலிபத்து ரூம் ஃபி அதுனல் அர்லி, இரண்டாவது ஆயத்தை அந்த குலிபத்து ரூம் என்று வரக்கூடிய அந்த சூராவினுடைய இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஃபி அதுனல் அர்லி, அதுனானா என்ன அர்த்தம்? ஆழ்ந்த, மிக தாழ்ந்த ஒரு இடம் அர்த்தம். ஃபி அதுனல் அர்லி, பூமியிலே தாழ்ந்த ஒரு பகுதியில தான் அந்த போர் என்ன செய்யப்பட்டுச்சு? நடந்தது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரலாறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இன்றைய அறிவியல் வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் பூமியிலே மிக தாழ்ந்த பகுதின்னு எதை கண்டுபிடிச்சு இப்ப சமர்ப்பிக்கிறார்களோ அந்த பகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த பகுதி தான் பூமியிலேயே மிக தாழ்ந்த பகுதியாக இருக்கிறது என்பதை அவனுடைய திருமறையான் குர்ஆன் வசனத்திலே நமக்கு சொல்லி காண்பித்து விட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீ எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துலதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வேதனை இந்த இடத்துலதான் அந்த சமூகத்தினுடைய மக்களுக்கு இறங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவர்களுக்கு இந்த வேதனை இறங்கப்பட்டதற்கும் இந்த கடலுடைய பகுதி ஆழமாக தாழ்ந்து இருப்பதற்கும் ஒரு விதமான தொடர்புகள், நிஸ்பத் இருப்பதாகவும் நம்மால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதனையுடைய வரலாறுகளை படிக்கும் போது புரிகிறது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கடலை பிளந்தானோ அதே போல அந்த சம்பவங்கள் கூட இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதற்கான பல தடயங்களை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் கடல் பிறந்திருக்க கூடும், கடல் பிளந்திருப்பதற்கான ஒரு அடையாளங்கள், அத்தாட்சிகள், தங்கு தடயங்கள் எல்லாம் இங்கு காணப்படுகிறது என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள். இன்னும் நல்ல சொல்ல போனால் கப்பல் கொடுக்கப்பட்டுச்சு. யாரது?
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பல் கொடுக்கப்பட்டு செல்லவா, அந்த கப்பல் இன்றளவும் கண்டுபிடிக்கப்பட்டு இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலாக இருக்கக்கூடும், அதற்கான பலவிதமான ஆதாரங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவியல் ஆராய்ச்சிகளுடைய அந்த கூற்றில் நம்மால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல கடல் சார்ந்த கப்பலா இருக்கட்டும், அந்த கடல் பிளந்ததா இருக்கட்டும், அதனால் அருளி என்று சொல்லிட்டு இந்த டெட் சீயை பத்தி அல்லாஹ் சொல்வதாக இருக்கட்டும், பல விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுதுங்கிறத உணர முடியுது. இன்னும் அடுத்ததான் நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா அப்படிங்கறத நம்ம பத்தி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு பொதுவா இந்த கடல் சார்ந்த ஆராய்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கடலுக்கு மேல மட்டும்தான் நம்மளால வெளிச்சத்தை பார்க்க முடியும், கடலுடைய தண்ணியினுடைய நிறத்தை பார்க்க முடியும், ஒரு சில தூரங்கள் வரைக்கும் கடல்ல என்ன மீன் உள்ள போகுது வருதுங்கிற வரைக்கும் பார்க்க முடியும். கடலுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெளிச்சம் கடல் ஆழம் வரைக்கும் வராதாம், ஏதோ ஒரு பாதி தூரங்கள் வரைக்கும் தான் சூரியனுடைய வெளிச்சங்கள் அடைக்கும். ஆழ் கடலுக்கு நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா ஃபுல்லா கண்ண கரேனர் இருட்டடிச்ச மாதிரி கருப்பா இருக்கும், அங்க வெளிச்சமே இருக்காது. சூரியனுடைய ஒளி இரவாக இருக்கட்டும் பகலா இருக்கட்டும், சூரியனுடைய ஒளி கடலுக்குள்ள ஆழ் கடலுக்கு போகாது என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆழ் கடல் இன்னும் ஆழமா கடலுடைய லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் யாருமே போய் தொட்டு கண்டுபிடிச்சது கிடையாது, அப்படி யாருனாலே ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஆதில் கூட நேற்று பேசும்போது அதை என்ன செஞ்சாங்க, நமக்கு சொல்லி காமிச்சாங்க. அப்ப அவ்வளவு இருட்டா இருக்கும். எந்த அளவுக்கு இருட்டுன்னு சொன்னா ஃபுல் டார்க் இருட்டுன்னு சொல்றாங்க. இத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். ஆழ் கடலில் இருக்கும் இருளை போல என்பதாக அல்லாஹ் தஆலா காஃபிர்களை பற்றி பேசும்பொழுது ஒரு உதாரணம் சொல்லி காண்பிக்கிறான். பாருங்க, சமீபமா சில அறிவியல் வரலாற்று ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஆழ் கடல்ல இருட்டு இருக்குதுங்கிறத கண்டுபிடித்த அந்த கூற்று 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் குர்ஆனிலே ஆழ் கடலில் இருள் இருக்கிறது என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அதே ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லி காண்பிக்கிறான். ஒரு அவன் ஆழ் கடலுக்கு போயிட்டான், தன்னுடைய கையை நீட்டினா கூட அந்த கையை கூட அவனால பார்க்க முடியாது, யார் இருக்கிறான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு அவ்வளவு இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அறிவியல் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதை அல்லாஹ் தஆலா 1400 வருடங்களுக்கு முன்பாக திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லி காண்பிப்பதை நம்மால் புரிய முடிகிறது. அப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா ஆழ் கடல் அந்த இருட்டுல கூட சில உயிரினங்கள் வாழ்வதாக அறிவியல் வளர்ச்சி ஆய்வாளர்களால் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அந்த உயிரினங்கள் வெளிச்சம் இல்லாம எப்படி வாழும், இயற்கையாகவே அந்த உயிரினங்கள் தன்னுடைய உடம்பில் இருந்து எப்படி நமக்கு உமிழ் சுரக்குதோ, எப்படி நமக்கு பசி எடுக்குதோ, அதே மாதிரி அந்த உயிரினங்களுடைய உடலில் இருந்து இயற்கையாகவே ஒளிகள் சுரக்கக்கூடிய ஒரு உயிரினங்களாக அல்லாஹ் அந்த உயிரினங்களை படைச்சிருக்குதான். அதனுடைய உடம்புல இருந்து வெளிச்சங்கள் என்ன செய்யுமா, இரவு அந்த இருட்டாக இருக்கக்கூடிய நேரங்கள் அதுக்கு ஏற்படுமா என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். பாருங்க, அவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா கடலுக்கு மேல நம்ம அலைகளை பார்த்திருப்போம். ஆனால் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்கு கீழையும் அலைகள் இருக்குது. அலைகள் 2 வகை. ஒன்னு கடலுக்கு மேல நம்ம பார்க்கக்கூடிய அலைகள், இன்னொன்னு கடலுக்கு கீழே நாம் கண்களுக்கு புலன்படாத அலைகள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த அலைகள் மூலியமா தான் சுனாமிகள்லாம் என்ன செய்யுது, ஏற்படுது. கடலுக்கு கீழே உள்ள அலைகளை நம்மளால பார்க்க முடியாது, பார்த்தது கிடையாது. சுனாமி வருதுன்னு சொன்னா அதை நம்ம தூரத்துல கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்மளால உணர முடியும். ஆழ் கடலுடைய அந்த அலைகள்ல இருந்து தான் என்ன செய்யுது, சுனாமி என்பது எழுந்து வருகிறது. அப்போ இந்த இரண்டாவது அலையை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனத்துக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஒரு அலை மூடி இருக்கிறது, அதற்கு மேல் மற்றொரு அலையை நாம் மூடி வைத்திருக்கிறோம். ஒரு அலை நல்லா ஃபர்ஸ்ட் சொன்னது முதல் கடலுக்கு உள்ள இருக்கிற அலையை பத்தி எல்லாம் பேசுறான். அதற்கு மேல் இன்னொரு அலை இருக்கிறது, அதற்கு மேல் தான் இந்த மேகத்தினுடைய வெளிச்சம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே கடலுடைய இரண்டாவது அலையை பத்தி பேசுகிறான். இப்ப பாருங்க, கடலுக்கு உள்ள இரண்டாவது அலை இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது சமீபமான நூற்றாண்டில் தான். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் கடலில் இரண்டாவது அலை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறான். இன்னும் நல்ல சொல்ல போனா கடல்ல நெருப்பு எரியறதுக்கு சான்ஸ் இருக்கா, வாய்ப்பே இல்ல, இம்பாசிபிள் நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். ஆனா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆழ் கடலுக்கு உள்ள போக போக கிட்டத்தட்ட கடலுடைய அந்த வெப்பத்தினுடைய தன்மை 400 டிகிரி செல்சியஸ்க்கு மேல கடலுடைய அந்த சூட்டு அந்த தண்ணியினுடைய வெப்பத்தினுடைய தன்மை இருக்குமா. 400 டிகிரி செல்சியஸ். மனிதனால வெறும் 60 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் குடிக்க முடியும். நமக்கு அடிக்கக்கூடிய வெயிலுடைய வெப்பம்லாம் 30 to 40 மட்டும்தான், அதை கூட நம்மளால தாங்க முடியல. 400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கடலுடைய ஆழ் கடல் இருக்கக்கூடிய அந்த வெப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்ப கடல்லையும் வெப்பங்கள் இருக்குது. கடல்ல
நெருப்பு இருக்குது, சூடு இருக்குது என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வ இதல் பிஹாரு சுஜ்ஜிரத், இந்த கடல் நெருப்பூட்டப்படும் போது, தீ மூட்டப்படும் போது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றிய வசனங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா அவ்வளவு விஷயங்களை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கடல் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய தண்ணியினுடைய டேஸ்ட் வெறும் உப்புன்னு மட்டும் தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனால் சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலினுடைய தண்ணி சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அதையும் அல்லாஹ் தஆலா 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி காண்பித்து விட்டான். வஹுவல்லதி மரஜல் பஹரைனி ஹாதா அதுபுன் ஃபுராத் மில்ஹுன் உஜாஜுன், இந்த கடல் தண்ணி இனிப்பாகவும் அந்த கடலுடைய தண்ணியை உப்பாகவும் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். இரண்டு கடலுடைய தண்ணியும் ஒன்றோடு ஒன்று சேரும், ஆனால் ஒன்று மற்றொன்றோடு கலக்க முடியாமல் மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், இரண்டு கடல்களுக்கு மத்தியில் நடுவில் நாம் கண்களுக்கு திறன்படாத ஒரு திரையை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். பாருங்க, கடல் தண்ணி வெறும் உப்புன்னு மட்டும் தான் நம்ம நினைச்சோம். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை சுவை மிக்கது என்று சொல்கிறார்கள். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டான். கடலிலே நெருப்பு இருப்பது நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். இது மாதிரி கடல் சார்ந்த என்ன விஷயங்கள் எல்லாம் தற்போது கண்டுபிடிக்கப்படுகிறதோ எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பித்தான் என்பதை நம்மால் புரிய முடிகிறது. இன்னும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு முன்கூட்டியே குர்ஆனில் சொல்லி காண்பித்திருக்கிறான் என்பதை பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.